விஜய் தொலைக்காட்சியில் கனா காணும் காலங்கள் சீரியலில் சங்கவி கதாபாத்திரம் பண்ணி ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சவங்க தான் நடிகை மோனிஷா அவர்கள். அந்த ஒரு சீரியலுக்கு அப்புறமா ஒரு லாங் பிரேக். இப்போ இதய முரளி படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக அவங்க கிட்ட வந்து கேட்கக்குள்ள அவங்க ஒரு டாக்டர் கூட. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு மெச்சூர்டு எனஃப் இல்லாததால் நான் வந்து ஸ்டடீஸ்க்கு போனேன். நானே வந்து சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். நான் ஒரு நல்ல சூப்பரான ஒரு டாக்டர். என்கிட்டேருந்து ட்ரீட்மெண்ட் வாங்கிக்கிட்டவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு நல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து எனக்கு முழு அர்ப்பணிப்போடு நான் நல்லா படித்து நல்லா இது பண்ணி இப்போ நான் வந்து நல்ல ஒரு இதில் தான் இருந்தேன். பட் என்னுடைய பேஷன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆக்டிங் தான். ஸோ வரக்கூடாதுன்னு இல்லை, அப்போவே நான் திரும்ப ஒரு கம்பேக் வரணுன்ற ஒரு இதில் தான் வந்து போயிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு அதுவும் ஒரு கம்பேக் கொடுத்ததில் வந்துட்டு இதய முரளி போன்ற ஒரு படத்தில் வந்து நான் கொடுத்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் அது வந்து ஒரு நொஸ்டால்ஜியா மெமரிஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். கனா காணும் காலங்கள் வந்து எப்படி பெஸ்ட்டோ அதே போல் இதய முரளி படத்தில் நான் நடித்ததும் பெஸ்ட்டாக நான் நினைக்கிறேன். ஒரு கம்பேக்காக எனக்கு வந்த ஒரு படம் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.